நிறுத்தி என்னை அழக பார்த்த ஜெயலிய குடும்பத்துக்கு எனக்கு மனதார நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்னுடைய இந்த இடத்துல ஒரு உண்மையாக சொல்லணும், நான் முக்கியமான ஒரு உண்மையாக சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என் துறையில் வந்து எவ்வளோ கஷ்டம், இன்னல்கள், மழை வெள்ளம், புயல், ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து நான் என்னுடைய வாழ்க்கை பாதை அது லீவே கிடையாது, கவர்மெண்ட் லீவுன்றதே கிடையாது, எமர்ஜென்சி பண்ணலாம். அப்படியே 30 வருஷம் கால் போட்டுட்டேன். 30 வருஷம் பயணிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வேலைக்கு போகும்போது திரும்பி இன்ட்ரெஸ்டாக வரதுக்கு ஒரே ஒரு காரணம்னா அந்த மியூசிக் தான். திரும்பி வரணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நம்ம மனசுல அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டு இங்கே ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா அது ஒரு மியூசிக் தான். அதில் வந்து மியூசிக் வந்த பிறகு ஒரு சில அனுபவங்களை பார்க்க முடியாதுன்னா, மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி பாட தெரியும், ஆனால் எப்படி மியூசிக்கோட கலந்து அன்ஃபெக்டாக பாட தெரியும். ஆனால் மியூசிக்கோட கலக்கும் போது ரொம்ப பிச்சைக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை நிறையா இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது பெரிய இடத்துல போய் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். தெரியாமலே பெரிய இடத்துல இருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவரோட ஜாயின் பண்ணால் நமக்கு நல்ல பாட்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது தெரியும் எனக்கு, நம்ம அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு பயணம் செய்யணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவல் வந்து எங்கேயோ கொண்டு போகணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே யார் நல்லா பாடுறாங்க, யார் நல்லா பாடலை, நான் நல்லா பாடுவேன், நல்லா பாடலை, இவங்க கூட நான் பாடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இல்லாத மனசு நிறையா இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே இந்த குழுவில். அந்த மனுஷை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த மனுஷை வந்து ரொம்ப அற்புதமாக பார்க்குறேன். அந்த மனுஷை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மனசு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜேடிஏ ஈவெண்ட்ஸ், இந்த இசைக்குழுவோட அந்த மனசை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கடவுள் அடிக்கடி வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் சொல்றேன், 2 பேர் வந்தாங்கல்ல இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை வந்து சிவனும் பார்வதிக்கும் கடவுள் அப்படிதான் மனித ரூபத்துல தான் வருவேன். கடவுள் உண்மையில அப்படித்தான் வருவாங்க நினைக்கிறேன். எங்கே பார்த்தேன் நான் லாஸ்டா ஒரு சில வீட்டுகளை பார்த்தேன். எனக்கு திடீர்னு வந்து அமர்ந்துருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்போ எனக்கு சந்தோஷம், அவங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் போகக்கூடியது ஒரு இசை தான். இந்த இசை சங்கமத்தில் ஜேடியா குடும்பத்தோட நான் பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எடுத்துக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக கலந்துக்குவோம். எனக்கு வாய்ப்பு நன்றி. எனக்கு அனைவருக்கும்